குயிக்கர் பேரட்டோடது 18 இயர்ஸ் and above. அப்பா ஓகே. ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. இப்போ நீங்க வந்து கிரே பேரட் எடுத்தீங்க அப்படின்னா 60 இயர்ஸ் and above அதோட லைஃப் ஸ்பேன். என்ன தாத்தா வாழ்ற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வாழ்றதோட அதிகமா வாழ்றோம் एक्चुअली. ஓ ஓகே. அது மெயின்டைன் பண்றது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணனும். சோ அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்கிறோம். ஓகே. சோ ஓகே இத பத்தி சொல்லுங்க. இது வந்து காக்டெயில். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கிட்டத்தட்ட கலர் வெரைட்டி நிறைய இருக்கு एक्चुअली. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஆல்பினோ, லுட்டினோ இருக்கு நம்மட்ட இங்கே இருக்கு. ஆல்பினோ, லுட்டினோ அந்த மாதிரி அதுவும் ஸ்பீக்கிங் கேப்பபிள்னா ஸ்பீக் பண்ணாது அதோட வாய்ஸ்ல பேசும். காக்கட்டோ சொல்லுவாங்க. காக்கட்டோன்னு ஒரு பேர்ட் இருக்கு. சோ அந்த வெரைட்டியோட சேர்ந்தது. இதுவும் ஆஸ்திரேலியா பேர்ட். இது ஆஸ்திரேலியா பேர்ட். ஸ்பைக்ஸ் வெச்ச பேர்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா. சோ அது உங்களுக்கு அட்டென்ஷன் பண்றதுக்காக அந்த இது एक्चुअली நேச்சராவே எப்படி இருக்கும் அது உங்களுக்கு. ஆமா. சோ தண்டர் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சன் கார்னியர்னு சொல்லுவாங்க. சன் கார்னியர் இதுல சிக்கு வெரைட்டி தான் உங்களுக்கு இங்க இருக்கு एक्चुअली. எங்க சிக்கு? சிக்குனா இதெல்லாம் சிக்கு தான் एक्चुअली. அது குட்டியா அது? ஆமா இது குட்டி. இது வந்து 4 months एक्चुअली. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட ஃபெதர்லாம் கிரீனா இருக்கும் एक्चुअली மேல. சோ போக போக தான் உங்களுக்கு இந்த கலர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லோ ஆகும். ஆமா ஃபுல்லா எல்லோஷ் ஆகும். இன்னும் டார்க் ஆகும். டார்க் ஆகும்போது பார்க்க இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 இயர்ஸ் இருக்கும். எல்லாமே நம்மட்ட டேம்டு தான். இதெல்லாம் ஸ்டிக்கா எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி பண்றதுனால சோ உங்களுக்கு எதுவுமே கடிக்காது. இது பேர் ரெயின்போ லாரி. ரெயின்போ லாரி. ரெயின்போ லாரி. சோ இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது ஒண்ணுமே பண்ணல. நான் இப்போ ஒரு குழந்தை மாதிரி படுத்துருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கில் இருந்து ஃபீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கடிக்காது பேர்டு உங்களை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதுக்கு. ஸோ அதனால எதுவுமே பண்ணாது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஜூஸ் கேட்டால் வாயை சேர்த்து ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு ஒன்லி ஜூஸா? ஸோ இது ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேனும் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் வரும். நீங்கள் என்ன வேர்ட் சொல்லி கொடுக்குறீங்களோ அதோட வாய்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரீன் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கார்னியர். சித்த காட்டுது மேன். ஒன் கையில எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கார்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலா கீழே அதோட உடம்புல. ஸோ அதனால அது வந்து பைனாப்பிள் கார்னியர்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ். ஆமா. ஸோ இது வந்து அமேசான் ஓரியன்டட். அமேசான் காட்டுக்குள்ளன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அமேசான் காட்டுல இருந்து வந்தது ஆக்சுவலா. அதோட ஆரிஜின் வந்து அமேசான். பேர்டு வந்து ஆசையா வாங்கிட்டு போயிடுறோம். இதெல்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே. எது பண்ணணும்னா முதல்ல வந்து கிளீனா வச்சுக்கணும். இது ஒரு கேஜ் அப்படின்னா இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ட்ரே ஆக்சுவலா. இது ஒரு சிங்கிள் கேஜ். இந்த கேஜ்ல வந்து ட்ரே. இந்த ட்ரேல வந்து டெய்லி இந்த பேப்பர் மாத்திடுவாங்க. ஸோ அதோட எச்செல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல டெய்லி இந்த பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் இந்த பேப்பர் மாத்திடுவாங்க. 1 or 2 டேஸ்க்கு ஒரு பேப்பர் மாத்திடுவாங்க. அப்புறம் ஒன்னுல வந்து ஃபுட்டு, இன்னொன்னு வந்து வாட்டர். இன்னொன்னு வாட்டர். அவ்வளவுதான். இதோட மெயின்டெனன்ஸ் அவ்வளவுதான். என்ன பண்ணக்கூடாதுன்னா கிளீன் பண்ணாம இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு தண்ணி கொடுத்துடக்கூடாது. அந்த ஃபுட்டு கிளீன் பண்ணாம அடுத்த இதை வச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதுக்கான அந்த மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலா. இது பேர்டோட நேச்சர் மெடிசின். இது என்ன அப்படின்னா கனவா மீன் இருக்கு இல்லையா. கனவா மீன் அதோட ஓடு இது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வந்து வெயில காய வச்சு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்க வச்சிட்டீங்கன்னா இதை மாட்டி அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாட்டி அதில் வச்சிருவோம். ஸ்டாண்ட் மாட்டி அந்த கேஜில் வச்சிருவோம். ஸோ வைக்கும்போது என்ன ஆகும்னா இதோட உங்களுக்கு நேச்சரா அது கிடைக்க வேண்டிய எல்லா இதுவும் இதுல கிடைச்சிருவோம்.